வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் இந்த கோவக்காயை நம்ம வாங்கியிருப்போம். அது 2-3 நாளில் வந்து பார்த்திங்கன்னா பழுத்து போயிடும். ஸோ இந்தமாரி உள்ளே பார்த்திங்கன்னா வெளியில் பச்சையாக இருக்கும், உள்ளே அரிஞ்சு பார்த்தா பழுத்த மாதிரி இருக்கும். அதை வச்சு ஒரு கிறிஸ்பியாக ஒரு ரெசிபி பண்ணிடலாம். இதுக்கு எண்ணெய் அடுப்பில் ஊற்றிட்டு அதில் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா புரியும் போது தட்டி வச்சுருந்த பூண்டு பற்கள் ஒரு 4-5 போட்டு அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை. இது நல்லா புரியும் போது இதில் நம்ம அந்த அரிஞ்சு வச்சுருந்த கோவக்காய் 2-3 நாளுக்கு அப்புறம் பழுத்த காய் அதை இதில் நம்ம ஆட் பண்ணிடுவோம். இது பழுத்ததுக்கப்புறம் ஒரு சில பேர் யூஸ் பண்ணாமல் தூக்கி போட்டுருவாங்க. நம்ம தூக்கி போடாமல் இந்தமாரி நீங்கள் செஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு சைட் டிஷ்ஷாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். இதில் உப்பு நம்ம தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் நம்ம போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் நல்லா இப்படி கிண்டி விடுங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம அப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இது வந்து ஒரு இரும்பு பாத்திரத்தை வச்சுருக்கேன். நான்ஸ்டிக்கில் வச்சிங்கனாலும் உங்களுக்கு அடிப்பிடிக்காது. மற்ற பாத்திரத்தில் அப்பப்போ கிண்டி விட்டுக்குங்க. ஒரு மூடியை போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி லைட்டாக அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், அந்த பழம் எல்லாம் அப்படியே சுண்டி அந்த பழுத்த கோவை பழம் இருக்குது பார்த்திங்களா, காயாக இருந்து பதமாக மாறுறது அது எல்லாமே அப்படியே சுண்டி அப்படியே அதை கிறிஸ்பியாக மாறும். இதுக்கு வந்து ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். இப்போ ஓரளவுக்கு ஒரு 40% தான் வதக்கியிருக்கோம். இப்போ திரும்ப மூடியை போட்டு அப்படியே ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து இப்படி நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நல்லா அடிப்பிடிக்காமல் அது கிறிஸ்பியாகும். ஒரு 70% குக் ஆனதுக்கப்புறம் அதில் நம்ம கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம். ஒரு அரை டீஸ்பூன் மேலே மிளகாய்த்தூள் நம்ம போட்டிருக்கோம். காரம் கொஞ்சம் அதிகமாகனா ஒரு டீஸ்பூன் போடுங்க, நல்லாயிருக்கும். காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றவங்க கம்மியாக போட்டுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 75% தான் குக் ஆகிருக்கு. ஸோ இதில் லாஸ்ட்டாக நான் அந்த கிறிஸ்பியாக வரதுக்காக எண்ணெய் ஒரு ஸ்பூனை விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு ஒரு 90% குக் ஆகிடுச்சு. சப்போஸ் அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சா ஒரு சின்ன ஸ்பூனு ஒரு ஸ்பூனில் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லாஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் அதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். நல்லா கிறிஸ்பியான ஒரு சைட் டிஷ். அதாவது வீணாக போகணுன்னு சொல்ல முடியாது. வாங்கின கோவக்காய் பழுத்ததுக்கப்புறம் தூக்கி போடாமல் அதை வச்சு கிறிஸ்பியாக பழைய சாதத்துக்கு இல்லை ரச சாதம், தயிர் சாதத்துக்கு ஒரு சைடிஷாக வச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ கோவக்காய் வாங்கி உடனே பண்ணிங்க அப்படின்னா அது நல்லா கோவக்காய் ஃப்ரை அப்படின்னு சொல்லலாம். அதை 2-3 நாளுக்கு அப்புறம் இல்லை கண்டுக்காமல் ஒரு 3-4 நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே பழுத்து போயிடும். ஸோ அதை வந்து இந்தமாரி நீங்கள் நல்லா கிறிஸ்பியாக அதை ஃப்ரையாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா ஒரு லைக் கொடுங்க. அதுமாரி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த ரெசிபீஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.